மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி வச்சுக்கோங்க. இதை நல்லா வெந்து வரும், நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம இந்த ஊறுகாய்க்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொலன்னு வெந்து நல்லா ஒரு திக்கு பேஸ்ட்டாக வரும். அது வரையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாம் வெளியே வரும். ஸோ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணிலாம் ஃபுல்லாக வற்றி அந்த தக்காளியோட பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் வற்றி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் நல்லா வற்றி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு நம்ம இதை கலரி விட்டுட்டே இருக்கணும். இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாங்க. பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் நான் கடுகு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து இது நல்லா பொறுன்னு பொரிஞ்சு வரணும். அது வரையும் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி பொரிஞ்சது பார்த்துட்டிங்களா. இப்போ கடாயில் தனியாக எண்ணெய் ஒரு கப் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க. அப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த கையோட நம்ம உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் தாராளமாக சேர்த்துருக்கேன், எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுப்பட்ட கையோட நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போது பூண்டு நல்லா தோலோடு இடித்தது சேர்த்துக்கிட்டு அது கூடயே ஒரு 10 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பூண்டோட வாசனை போகணும், ப்ரௌன் ஆகணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இது கூடயே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணுங்க. எல்லாமே நல்லா மொறுன்னு ஆகணும். இப்போ நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ தக்காளிக்கு 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கடுகும் அந்த வெந்தயமும் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் நல்லா மிக்சியில் பொடிசு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தூளாய் வரணும். அது இப்போ நம்ம தக்காளி அந்த நல்லா தொக்காக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் இந்த பவுடரும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஜாரில் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆயிரும். ஸோ அது நல்லா நம்ம கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே இதை கிளறக்கூடாது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு தான் கலந்து விடணும். ஸோ இது நீங்கள் ஹேர் டைட்னர் ஜாரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு 30 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அருமையான ஒரு ரெசிபிங்க. உங்கள் சூடான சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு இதை போட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்டெம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.